ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான். அதுக்கு தேவையாக 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு லெமனை கட் பண்ணி பாதியாக எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் தான் எடுத்து வைக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, கசகசா. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பிளேட் எடுத்து மசாலா தான் எடுக்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போ மசாலாலாம் எடுத்தாச்சுங்க. இப்போ 1 ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர். இப்போ தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ தான் எண்ணெய் சூடாகுது. கருவை விட்டுறாமல் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் கிரேவி நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும். இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி முடித்ததும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் புதினா இலையும் எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் எடுத்து போட போகிறோம். அடுத்து ஓகே, இப்போ நல்லா வெங்காய தக்காளி கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இப்போ பார்க்கவே நல்லா தெரியுது, நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினது இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நான் சிக்கன் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. சிக்கன் நல்லா வதங்கணும். இப்போது 1 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுட்டு இப்போ லெமன் எடுத்து புளிஞ்சு விடலாம். லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்குங்க. லெமன் எடுத்து புளிஞ்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போ மசாலா தான் போட போகிறோம். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் கூட இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும், கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்குது சிக்கன் கிரேவி. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணும்ல, தண்ணி வற்றுற அளவுக்கு ஓகே. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சி. இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.